உங்களுக்கும் டைலரிங் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கா? ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? இல்லை எனக்கு டெய்லரிங் தெரியும், இன்னும் அதில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். இனி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம். நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் கிளியராக பேட்டர்ன் போட்டு காமிக்கிறேன். என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே தெரிகிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, மிஷினில் எப்படி நூல் கோர்க்கணும், பாபின் போடணும், ஊசி மாட்டணும், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஊசி மாட்டுறதுன்றதை பார்க்கலாம். இதில் ஸ்க்ரூ மாதிரி இருக்குது இல்லையா, இதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஊசியில் பெண்டாகி குழியாக ஒரு சைடு இருக்கும், அது நம்மளோட லெஃப்ட் சைட் பார்த்தா மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி ஊசி மாட்டுறது அவ்வளோதான். இப்போ எப்படி நூல் கோக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ஹேண்டில் இருக்கும். அதில் ஒரு ஹேண்டில் நூலை போட்டு மேல் வழியாக நூலை வெளியே எடுத்துகிட்டு வரணும். இப்போது இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே தான் நூல் கோர்க்கணும். நல்லா பாருங்கள். ஒவ்வொரு மிஷினில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் மிஷினில் எப்படி நூல் கோர்க்கணுமோ அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இப்போ கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கோர்க்கணும்னு. ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டலில் மாட்டி மேல் வழியாக நூலை இழுத்துட்டு இந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, அதில் நூலை கோர்த்து இந்த 2 இதுலேயும் மாட்டி, அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கில் மாட்டிட்டு இந்த லூப் மாதிரி இருக்குல்ல அதில் மாட்டி ஊசியில் கோர்த்துடணும். அவ்வளோதான். இப்போ எப்படி பாபின் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாபினில் இந்த மாதிரி நல்லா நூலை சுற்றிட்டு மிஷினில் போட்டு இந்த மாதிரி நூல் சுற்றி எடுத்துக்கோங்க பாபினை. நெக்ஸ்ட்டு பாபின் கேஸில் பாபினை போட்டு நூலை இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பாபினை இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் கீழே காமிக்கிறேன். இப்போ இதில் தெரியுது இல்லையா ரவுண்டாக, அதில் தான் நம்ம பாபினை செட் பண்ணணும். நான் ஹோல்ட் பண்ண மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செட் ஆயிடும். இப்போது இதை ரோல் பண்ணோன்னா ஊசி கீழே போயிட்டு நமக்கு பாபின் நூலை மேலே கொண்டு வரும். இந்த மாதிரி ஊசி கீழே போயிட்டு கீழே இருக்க பாபின் நூலை நம்மளுக்கு மேலே கொண்டு தரும். இப்போ 2 நூலாக நமக்கு இருக்கும் மேலே. இப்போது எப்படி நூல் கோர்க்கணும், பாபின் போடணும், ஊசி மாட்டணும், இதெல்லாம் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன திங்ஸ் நமக்கு தேவை, எப்படி மிஷின் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி தைக்க ஸ்டார்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.